லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னா. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பெரியவர் அருக்கோ அவர்கள் காலமாயிட்டார். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறோம். நம்ம அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல். அவரை 2 வார்த்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நான் தமிழ் சமூகத்தில் எல்லாருமே திராவிட மாயையில் இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு பேச்சை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. அதோடைய குறுங்காணொலி வெளிவந்தது. சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள், தமிழ் அறிஞர்கள் என்கிற பெயராலே சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள். எங்கே பேசினாலும் ராமசாமி நாயகரை எடுத்துட்டு வந்துடுறது. அவர்தான் இந்த நாட்டில் எல்லாம் செஞ்சாரு. ஆனா உள்ளபடி செஞ்சாரா? நான் ராமசாமி நாயக்கருடைய கடைசி கூட்டத்திற்கு போயிருந்தேன். அந்த தியாகராயனர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் தான் நடந்தது. அதுதான் அவருடைய கடைசி கூட்டம். அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலே எனக்கு அப்போதுதான் வந்தது. அதுக்கு முன்னால அவ்வளவுதான் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை, திறனாய்வு செய்வதில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு, எனக்கு என்ன வருத்தம் என்றால், நான் தமிழர்களை மக்களாக விட்டு செல்லுகிறேன், பார்ப்பனர்களுடைய மக்களாக விட்டு சொல்லுகிறேன். திராவிட இயக்கம் பேசுறவன் திராவிடர்களை நான் மக்களாக விட்டு செல்கிறேன் சொல்லியிருக்கணும். அறிவு நாணயம் இருந்தால் இழிவுபடுத்துகிற போதெல்லாம் தமிழன், உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடன். இவ்வளவு அயோக்கியத்தனமா? உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் ராமசாமி நாயக்கருடைய அந்த நூல், ஆராய்ச்சி நூல் அனைத்தையும், அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள், தொகுக்கப்பட்ட நூல்களை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால், உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடர்கள், இழிவுபடுத்துகிற போது, கொச்சைப்படுத்துகிற போது தமிழர்கள். இதை கூட தமிழ் அறிஞர்கள் என்பவர்கள் புரியவில்லை என்றால் இந்த தமிழகத்தை நாம எங்க கொண்டு போய் நிறுத்துகிறோம்? ஆரம்பத்துல இருந்தே அவங்கெல்லாம் இயங்கிட்டு வர்றவங்க, தீவிரமான குணா இந்த மாதிரியான ஆட்கள் தீவிரமாக கருத்தியலாக இயங்கிய குழுவில் அவரும் ஒருத்தர். அப்போ அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். ராமசாமியார், ஈவே ராமசாமியார் அவருடைய இறுதி உரை, தீநகரில் நடந்த இறுதி உரையில் தமிழர்களை அவர் வழக்கமாக சொல்கிற அந்த ஒரு மக்களாக விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்கிறார், பேசுகிறது திராவிட அரசியல், ஆனால் தமிழ் மக்களை இந்த மக்களாக விட்டுட்டு போகிறேன், பார்ப்பன இந்த மக்களாக விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அவர் சொல்கிறார். நீ திராவிடத்தை தானே பேசுகிற, திராவிட மக்கள் தான். அப்போ உயர்வாக பேசும்போதெல்லாம் திராவிடத்தை எடுப்பதும், இழிவுபடுத்துவதுக்கெல்லாம் தமிழர்களை எழுப்பதுங்கிறத ராமசாமியார் காலத்திலேருந்து இன்னை வரைக்கும் திராவிட கூட்டம் அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கீழடி கிடச்சிச்சின்னா உடனே அதை திராவிட நாகரிகன்றது. மற்றபடி ஏதாவது அவமானம், இங்கே சாதி சண்டை பிரச்சனை இருந்தால் உடனே தமிழர்கள் இப்படி இதாக இருக்காங்கன்னு அப்படி பேசுகிறது. இது அவர்களுடைய ஃபார்மெட்டாகவே வச்சுருக்காங்க காலங்காலமாக. அந்த விஷயத்தை அம்பலப்படுத்தி அவர் பேசி அந்த ஒரு சிறு உரை பெரிய அளவில் இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள்கிட்ட போய் சேர்ந்தது. அதில் தான் இவர்களுடைய சூது என்ன அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிறு பொரியது. அப்படி தமிழ் சமூகத்தில் தன்னுடைய எழுகதிர் அப்படிங்கிற பத்திரிகை மூலமாக, பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர், அதன் மூலமாக தொடர்ந்து பங்களிப்பு செஞ்சுட்டு வந்த தமிழ் தேசியவாதியான அருக்கோ ஐயா அவர்கள் இன்றைக்கி நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கார். அவர் குடும்பத்தார் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கோம். அவருடைய இன்றைக்கி நம்ம சமகாலத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெரியவர், தமிழ் தேசியவாதி, அவர் முக்கியமானவர். அவருடைய இறுதி நிகழ்வு அனைத்து தமிழ் தேசிய இயக்கங்களும் அல்லது தமிழ் தேசிய ஆர்வலர்கள் எல்லாருமே அவருடைய இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு அவரை சிறப்பாக வழி அனுப்பி வைக்கணும். வயது முதிர்வுள்ள காலமாக இருக்க எல்லாரும் சேர்ந்து அவரை வழி அனுப்பி வைக்கணும். நாளைக்கு புதன்கிழமை 11 மணிக்கு, 24ஆம் தேதி 11 மணிக்கு அவருடைய இல்லம் முகவரி குறிப்பில் போடுவோம். அதில் கலந்துக்காங்க. ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கணும். இப்போ தமிழ்நாடு முழுது அரசு போக்குவரத்தில் வெறும் அரசு போக்குவரத்துன்னு இருக்குது, தமிழ்நாடு அப்படின்றது இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிகள் அதை முன்னெடுப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ சேலம், மதுரை, அது மாதிரி தொடர்ந்து நிறைய மாவட்டங்களில் அதை முன்னெடுப்பு பண்ணியிருக்காங்க. ஏன் தமிழ்நாடுன்ற பெயர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அதை பிரிண்ட் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அது ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அதாவது மானங்கட்ட தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு நீங்கள் ஒரு இதை சொன்னீங்க, அவங்க நாம் தமிழர் முன்னெடுத்திருக்காங்கன்ட்டு. இங்கே தமிழ்நாட்டில் அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஆனால் இதற்கு விதை பெங்களூரை சேர்ந்த தமிழர்கள், அவங்க அந்த மாதிரியான ஒரு தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே தொடங்கி வச்சாரு. தமிழ்நாடு முழுக்க பரவுது. இதையெல்லாம் இயல்பாக நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தமிழர்கள் போராடி நிறைவேற்ற வேண்டிய நிலைமை இருக்குல்ல, அதுதான் அவமானகரமானதுங்க.
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு ஒரு அரசு இயல்பாக, இது தமிழ்நாடு அரசு தானே, இல்லை தமிழ்நாடு முத்திரையை கூட தூக்கிட்டாங்களா, அரசு முத்திரைன்னு வெறுமனே வச்சுருக்காங்களா, தமிழ்நாடு அரசு தானே. அப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறத பேருந்தில் வந்து உங்களுக்கு அந்த தமிழ்நாடுன்னு வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் வந்து இவ்வளோ கள்ளத்தனமாக இருக்கீங்க? மற்ற மாநிலங்கள்லாம் இப்படி தான் பயன்படுத்தும். அந்தந்த மாநிலங்களில் அவங்கவுங்களுடைய அரசு பெயர்களில் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருந்துட்டு போண்டியது. சரி சார், அவன் ஊரில் வைக்கல சார், அவனுக்கு சொரணை இல்லை, மானம் இல்லை, ஒன்றும் இல்லை, அவன் வைக்கல, நம்ம எதுக்கு வைக்காமல் இருக்கணும்? நீங்கள் உங்கள் தர்க்கத்தின்படி மற்ற மாநிலத்தில் அவனும் வைக்கலை அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் ஆரியத்துக்கு விழமாட்டோம், திராவிடத்துக்கு தேர்தல் சமயத்தில் பேசுகிறீங்களா, தமிழர்கள் இருக்கிறீங்களா, செவிச்சோடனே திராவிடத்துக்கு போயிடுவீங்க, அது வேற. தேர்தல் சமயத்தில் மட்டும் பேசுகிறீங்களா? அந்த தமிழ்நாடு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியின் வழி வந்த தமிழர்கள் வந்து பேரை தமிழ்நாடுன்னு வைக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் தானே அரசன் இருக்குல்ல, அது போதாது. நீங்கள் தானேங்க வந்து ஆர்.என். ரவி வந்து தமிழகம் சொல்லக்கூடாது, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லணும்லாம் வியாக்கியானம்லாம் பேசுனீங்கல்ல. அப்போ அதை வந்து பேருந்தில் ஒட்டுறதுல என்ன இருப்பது? இதில் தமிழ்நாடு இல்லை, பேருந்தில் ஒட்டுறதுனால இல்லை, அது தமிழர்கள் வசம் அதிகாரம் எல்லாமே வந்து அந்த கருத்தியல் ரீதியாக ஒரு அரசு நடக்கும்போது தான் தமிழ்நாட்டின் அரசு, தமிழர் அரசு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ பேரு கூட உங்களால் இருக்கிறத ஏற்றுக்க முடியல. அதுதான் உண்மையிலே பெங்களூர் தமிழர்களுக்கு நம்ம அந்த தோழர்களை வந்து வாழ்த்துகிறோம், நன்றி கடன் பட்டிருக்கோம். அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். தமிழ்நாட்டில் இப்போ நாம் தமிழர் இயக்கத்தவர்கள் வந்து பல பகுதிகளில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க. அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கரை ஒட்டுனா போலீஸ்கார வந்து கிழிக்க வராங்க. அப்போ என்னவா இருக்குது? இதை வந்து ஒரு கன்னட பேருந்தில், கர்நாடகாவிலேருந்து வர ஒரு அரசு பேருந்தில் தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க அப்படின்னா கிழிக்கிறது அண்டை மாநிலத்தோட பகை உணர்ச்சி உண்டு பண்ணிடும் அப்படிங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஓடுற அரசு பேருந்துக்கு தமிழ்நாடுங்கிற பெயர் இல்லை அப்படின்னு மக்கள் வந்து தமிழர்கள்ட்ட எண்ணம் உருவாகி அவங்க ஓட்டுறாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு நீங்களா வந்து அதை மாத்திருக்கணும்ல. தமிழ்நாடுன்றதை விட வெறும் அரசுன்னு இருந்தா என்ன தப்புன்னு கேட்குறேன். அரசு சொல்லுவேன், அதையா தமிழ்நாடுன்னு அதை வச்சுதான். அதுதான், அதாவது கருணாநிதியை முதல்வர் அப்படின்னு சொல்லி இந்த இதில் அழைப்பிதழில் போட்டாங்களாம். முதல்வர்னு எந்த கல்லூரி முதல்வரியா அப்படின்னு ஒரு கேட்டால் தான் சொல்லுவாங்க. முதல் அமைச்சர் அப்படின்னா தான் அது வந்து ஒரு அமைச்சர்களுக்கு முதன்மையானவர் முதலமைச்சர், அவர் இந்த மாநிலத்தின் அமைச்சர், முதலமைச்சர் அப்படிங்கிறது புரியும். வெறுமனே முதல்வர் அவர்கள் வருகிறார்னா எந்த முதல்வர்? கல்லூரி முதல்வர், பள்ளி முதல்வர், இன்னும் பல முதல்வர் இருக்காங்கல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தை விளையாட்டுகளில் விளையாடக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாடுன்னு வைக்கிறதுல என்ன சார் பிரச்சனை இருக்குது? அது இல்லாமல் ஏற்கனவே இருந்தது தானே, அது இருந்ததை தூக்குன அயோக்கியப்பா யார்? இருந்ததை தூக்குனது யார் ஆட்சியில் நடந்திருந்தாலும் சரி, அதை தூக்குனா நீங்கள் வந்து தமிழர்களுக்கான அரசு அப்படின்னு தானே நீங்கள் ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் திராவிட அரசு தான் பண்ணுறீங்க, ஆனாலும் நடிப்புக்காக பேசுகிறீங்கள. அந்த நடிப்புக்காக கூட அந்த இதில் போக்குவரத்து கழகத்தில் இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன். நீங்கள் அதிகாரம் வந்து தமிழர்கிட்ட இல்லைன்னு சொல்ல வரீங்களே, ஆனால் இந்த போக்குவரத்தினுடைய அமைச்சர் வந்து தமிழர் தானே. ஆமாம், இங்கே இருக்கிற அமைச்சர்களில் ஓரளவு பெரும்பாலும் தமிழ் அமைச்சர்களும் இருக்காங்க, தமிழ் எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல. நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அதை மாற்ற அந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா ஏன் சார் நாங்கள் வந்து இன்பநிதி அமைச்சரவையிலும் நாங்கள் இடம்பெற வேண்டும்னு கெஞ்ச போகிறோம்? தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய நிலைமை இதுதான். இங்கே அமைச்சர்கள் என்ன ஒன்று அப்படியே சாய்க்கிற போகிறாங்களா? உதயநிதி, நேற்று வந்த உதயநிதி வந்து இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிட்டார். துரைமுருகன் வந்து நான் இன்பநிதி அமைச்சரவையிலையும் இருக்கணுங்காரு. வரிசையாக ஒவ்வொரு அமைச்சர்களும் சொல்கிறாங்க. அவங்க வந்து யாரும் மன்னர்களாக விருப்பப்படலாங்களோ, குறுநில மன்னர்களோ இருக்கணும். இந்த அளவில் இருந்து போதும். ஏன்னா திமுக கிச்சன் கேபினெட் சொல்வது என்னென்னா, கீழே நீங்கள் என்னன்னாலும் அடிச்சுட்டு உருண்டுக்காங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மேலே இந்த 3 அந்த போஸ்டிங்கில் வராது, 3 போஸ்டிங்கில் வந்துடாது, மெயின் முக்கியமான போஸ்டிங்கில் வந்துடக்கூடாது. அவங்க குடும்ப உறுப்பினருக்கும் அது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆளுகள். அதுலேயும் அது மதுரை ஏரியாவுக்கும் இருக்குது, அந்த ஏரியா உள்ளே வந்துடக்கூடாது. இன்னும் நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு ஏரியா இருக்குது, அதை டெல்லிக்கு அனுப்பிட்டோம். பெண்ணியும் பேசுகிறவங்க. ஆமாம், அது பெண்ணியும் பெரியாரியான்னு பேசிட்டு அப்படியே டெல்லி பக்கமே ஒதுங்கிருமா அப்படின்னு அங்கே அனுப்பியாச்சு. கனிமொழியை அழகிரி ஃபேமிலியை அங்கிட்டு அனுப்பியாச்சு, மதுரையோட முடிச்சாச்சு. அது அரசியலில் இல்லை. இப்போ மதுரையை கட்டியாண்ட அழகிரி இன்றைக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு வந்து மன்னர் ஸ்டாலின், அரசியார் வந்து அம்மா துர்கா அம்மையார் அவர்கள் போகாத கோயில் ஜோதிடர்களாக பார்த்து கணவரை வந்து முதல்வர், அடுத்து வந்து பையனை முதல்வராக்குவதற்கான பரிகாரங்களை செய்கிறார். அதில் ஒன்றா தான் இந்த ஒட்டக பரிகாரமானு தெரில. அப்படி வந்து அதிகாரங்கள் வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ இதாக இருக்குது. இந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு தமிழர்கள் யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காங்க. அப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு வைங்க, அதுதான் முக்கியமான. எல்லா இடத்தையும் தமிழ்நாடுன்னு தான் இருக்கணும்.
நான் இதுதான் நம்ம கொஞ்சம் அசந்தா வந்து நைஸாக வந்து அப்படி நைஸாக கொண்டு வந்து சொருகிடுவாங்க திராவிட நாடு. தமிழ் சங்கலைக்கத்துக்கு வச்சாங்கல்ல, வைக்க பார்த்தாங்கல்ல திராவிட கலைஞன்ட்டு. இவங்க திராவிடங்க கிட்ட மட்டும் நீங்கள் வந்து தூங்கும்போதும் காலாட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா காலை வெட்டி கொண்டு போய் விற்றுட்டாலும் விற்று விடுவாங்க. சீமான் திருமாவளவன் எப்பயுமே அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு உறவில் தான் இருந்தாங்க. அதிகமாக வந்து திருமாவளவன் வந்து சீமானை வந்து விமர்சிச்சிருக்க மாட்டார், பெயர் சொல்லி பேச மாட்டார். நேற்று நடந்த அந்த நிகழ்வில் வந்து குறிப்பாக சீமான் அவர்களுடைய விஜயருடைய பெயரை சொல்லி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவர்களுடைய குழந்தை தான், அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை தான் இவங்க 2 பேரும் அப்படின்றத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓப்பனாக டிக்ளேர் என்ன, சீமான் அவர்கள் தான் வந்து அண்ணன் திருமாவளவன்ங்கிறது. அது இல்லாமல் அந்த மேடைகளில் இருந்து பேசி வச்சு வளர்ந்தவர், திருமாவுடைய பேச்சுகளை கேட்டு வளர்ந்தவர். அப்படிங்கனால அந்த பாசம் இருக்கும். முன்னத்தியருடைய மீதான பாசம் என்ன தான் நம்மளை திட்டினாலும் வந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்ல, அந்த மாதிரியான மரியாதையை சீமான் அவர்கள் வச்சிருக்காரு. ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த இது எப்பவுமே கிடையாது. அதான் தம்பின்னு சொன்னாரு, தம்பி அண்ணன் அவர் கூப்பிடறதுனால நான் அதை கூட எவ்வளவு நுணுக்கமா சொல்றாங்க பாருங்க. அவர் எனக்கு தம்பி கிடையாது, அவர் என்ன அண்ணன் சொல்றதுனால தம்பி அப்படின்னு இப்படி இல்லாம அவர் தங்கச்சி. அதனால தான் அவருடைய பிறந்தநாள் பாராட்டு விழாவில் சம்மந்தம் இல்லாமல் சீமானை ஏதோ வந்து அல்லு சில்லுகள் எல்லாம் பேச விட்டு அதை உட்காந்து ரசிச்சுக்கிட்டு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் இதாக அசிங்கமா இல்லையா? சரி விடுங்க. இப்போ சீமான் அவர்கள் வந்து பாரதிங்கிற பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை தகர்ப்போம் அப்படின்னோடனே இவருக்கு கொந்தளிப்பு வந்து நியாயமாக திராவிடத்தை வச்சு அரசியல் அதிகாரம் பண்ணி அதிகாரத்தில் உட்கார்ந்து பதவி சுகம் பணம் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய கூட்டம் வந்து திமுகவும் திராவிட கழகம் அவர்கள் தான் அதுக்கு சொத்தாக வந்து இருக்காங்க. இவர்களுக்கு போனா போதுன்னா அந்த காலத்தில் அயோத்திதாசர் செஞ்ச அது அந்த காலத்து அரசியல் பார்வைங்க, அன்றைய தேவை இருந்தது. அதனால ஆதி திராவிடங்கிறத முன்னெடுத்தார். அதுவும் இல்லாமல் எல்லாரையும் சேர்த்து வச்சு முன்னெடுத்தார். அந்த மக்களுக்கு ஆதி திராவிடங்கிற பேரை இவர்களுக்கு சுட்டி விட்டாங்க. இதனால இந்த ஆதி திராவிடம் எங்கே உயிர் வாழுதுன்னா, இந்த ஆதி திராவிடர் மக்களுக்கு அவர்கள் ஆதி திராவிடங்கிற ஒரு சாதி கிடையாது, அப்படி ஒரு சாதி இல்லை. அதை வந்து இந்த மக்களுக்கு சூட்ட போய் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த இதுக்குள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஹரிஜன் பேர் வச்சிருப்பாங்க, காந்தி சொன்ன ஹரிஜன். அதில் கொஞ்சம் காலத்தில் தாழ்த்தப்பட்டவர், ஆதி திராவிடர் இப்படின்னு பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர்களுடைய சுய பெயர்களில் என்னைக்கு அவர்கள் அரசியல் செய்கிறாங்களோ, இது ஒரு பொதுவான ஒரு பார்வையாளர் நான் வந்து கவனித்தது, அவர்களுடைய சுய அடையாளத்தோட பறையர், வள்ளுவரா வள்ளுவர் அப்படின்னு அவர்கள் என்னைக்கு அரசியல் செய்கிறாங்களோ, தேவேந்தர் சமூகம் இன்னைக்கு வந்து பல்லர் சமூகம் தேவேந்தரா பேர் மாற்றி தேவேந்திரன் அரசியல் பண்ணுறாங்களா, இப்படி அரசியல் செய்யும்போது தான் அந்த சமூகம் தனித்துவ அடையாளத்தோட வளரும். அதில் வந்து இதே கிடையாது, நம்ம கவனிக்கிறதுலேருந்து சொல்கிறோம். இப்படி வந்து யாராளுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் பேர் மாற்றி வைக்கிறதுனால அவர்கள் எந்த வகையிலையும் வளர்ச்சி அடைய போவதில்லை. இப்போ கடைசி அவர்களுக்கு தலித்துன்னு பேர் சுட்டி தலித்துங்கிற அடையாளத்தோடு ஓட்டிட்டு இருக்காங்க. அது அந்த சமூகம் வளரவே வளராது. இதே அங்கே இருக்கிற பறையர் அமைப்பை சேர்ந்தவர்கள் பலரும் வந்து எதிர்த்து இன்னைக்கு ஆதிராவிடர் அந்த சான்றிதழ்லாம் எரிக்கிற போராட்டத்தெல்லாம் முன்னெடுக்கிற நிலைக்கு போயிட்டாங்க. ஆதிராவிடர்னு யாருக்கும் பேர் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு பண்ணுறாங்க. இப்போ இந்த மக்களுக்கு ஆதிராவிடங்கிற பேரை போட்டு திராவிடம் உயிர் வாழுது. அந்த திராவிடத்துக்கு வந்து கோபம் வரல. சீமான் வந்து உடைப்பன்ட்டு கீழே இருக்க அல்லு சில்லுகளை வச்சு வாடகை வியாபாரிகளை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களே, தலைமை பேச வேண்டியது தானே. அதுக்கு தான் வந்து திருமாவை இறக்கி விடுறாங்க. அங்கே போயிட்டு முதல்ல போய் உட்காந்து இப்போ தும்முனா கரெக்டாக இருக்குன்னு தும்முறாரு. அந்த ஒத்த சீட்டு 2 சீட்டை தான் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. இவ்வளோத்துக்கும் என்ன நமக்கு வருத்தம் என்னன்னா, பெரும்பான்மையான வாக்கு வங்கியே உங்களுடைய வாக்கு வங்கி தான் சார். நீங்கள் அந்த வாக்கு வங்கியை கொண்டு போய் வெறும் 2 சீட்டு 4 சீட்டுக்கு அடகு வச்சுட்டு அவர்களுக்கு வர கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் இதெல்லாம் சும்மா வார்த்தைக்கு சொல்றது. அவர் அங்கேயே தான் கட்டுண்டு கிடக்கார். ஒரு கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு சிந்தனை இருக்குது, அது நடக்கும்போது சொல்கிறேன். அவரு இருக்கார், இப்போதைக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் சிக்கல். அவர்களுக்கு வராத கோபத்தை விட இவர் முன்கள பணியாளராக நின்று இது பேசுகிறாரு. திராவிடம் அதுக்கு வந்து அயோத்திதாசர் இருக்கார். அயோத்திதாசர் இன்னைக்கு இருந்தால் அவர் வந்து தமிழர்கள்ங்கிற அடையாளத்தை தான் முன்னெடுத்திருப்பார். ஏன்னா அதுதான் இயல்பானது. இல்லாத திராவிடத்தை கட்டி சுமக்கிறத விட இருக்கிற தமிழர்கள்ங்கிற அடையாளம், அதனுடைய தொழில்குடி அடையாளமான பறையருங்கிற அடையாளத்தை தான் முன்னெடுத்திருப்பாங்க. பறையர், கோனார், தேவேந்திரர் அப்படிங்கிற அடையாளம் தான் முன்னெடுத்துக்கணும். அல்லது பறையர், இடையர் அப்படின்னு வரிசையாக வர்றதில்ல. ஒவ்வொரு திணைகள் இருக்குது, 5 திணைகள் இருக்குல்ல, அந்த திணை அடிப்படையான அடையாளங்களை முன்னெடுத்திருப்பாங்க. அப்போ இதை கொண்டு வந்து அவர் இங்கே வந்து சொல்லி சீமானையும் விஜயையும் வைக்கிறார். எதுக்கு? தீய சக்தி திமுக ஒழிகன்னு விஜய் சொல்லிவிட்டார். இவர் திராவிடத்தை ஒழிக்கிறார். பெரியாரை ஒழிப்போம், பெரியாருடைய கொள்கைகளை ஒழிப்போங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தான். தமிழினத்துக்கு நல்லது செய்யணும்னு ஏதாவது நினைச்சா
அது வந்து பெரியார் அடிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. பெரியாருடைய கொள்கைகளை அம்பலப்படுத்துவதும் பெரியார் செஞ்ச சகுனித்தனமான வேலைகளை அம்பலப்படுத்துவதும் தான் தமிழ் தேசியம். ஆர்எஸ்எஸ் காரனுக்கு என்னமோ ரெண்டு போங்க, அவன் உங்களை அடிக்கிறான்னா அது உங்களுடைய பஞ்சாயத்து, நாங்கள் அடிக்கிறதையும் அதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இவர்களுக்கு என்னன்னா இது ஒரு வசதியா இருக்கு. ஆர்எஸ்எஸ் பக்கம் தள்ளி விட்டுட்டா பாடா இவங்களை வந்து பாஜக பி டீமு அப்படின்னு சொல்லிட்டா போதுமானது. இல்லை அவர் திருமாவளவன் வந்து என்ன சொல்றாரு, சீமான் சொல்லும் பொழுது தமிழ் தேசிய கடப்பாறையை வைத்து நான் வந்து தகர்ப்பேன்னு சொல்லியிருந்தா அது கரெக்டாக இருந்தால் சரியா இருந்திருக்கும். அவர் எதுக்கு வந்து பார்ப்பனிய கடப்பாறை அந்த மேடையில் நீங்கள் பாரதியாரை கொண்டாட போறீங்க, நீங்கள் பாரதியாரை பாப்பான்னு சொல்றதுனால அந்த பாரதியாரே ஈவே ராமசாமி தமிழை சனின்னு சொன்ன ஈவே ராமசாமியருக்கு எதிராக தமிழை வந்து உயர்த்தி பிடித்த பாரதிங்கிற பாப்பானுடைய கடப்பாறை எடுத்து வச்சு நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அந்த இடத்துல பேசினால அது அப்படி பேசினாரு. அந்த தேவை அந்த இடம் பாரதியை கொண்டாடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறனால அதை பேசினாரு. அது நியாயப்படி அது பாரதியோ அது பார்ப்பன கடப்பாறை ஏதோ ஒன்று. தமிழ் கடப்பாறை முப்பாட்டன் வேலால் வந்து ஈரோட்டு கடப்பாறை தகர்க்கப்படும், ஈரோட்டு கடப்பாறை தூக்கி சுமக்கும் விஜயும் வந்து சேர்த்து அந்த கடப்பாறையில் அப்புறப்படுத்தப்படும். இந்த வேலுன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, கடைசியா என்னையே அதை பண்ண வச்சுட்டீங்களான்ற மாதிரி திருமாவளவனே வந்து அவர் கையில் வேல் கொடுத்தாங்க, அவருக்கு அந்த மகுடம் சூட்டப்பட்டது, அதை ஆர்ப்பரிச்சாங்க. இது திருமாவளவன் கையில் வேல் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் இந்த திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த நிகழ்வில் வந்து வேலை தூக்குறாரு, கிரீடத்தை வைக்காங்களா, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப இப்படி சொன்னால் சிறுத்தை குட்டிகள் சங்கடப்படுவீங்க. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. உங்கள் தலைவரையா இவ்வளோ காமெடி பண்ணுறீங்க? ஒரு நியாய தர்மம் வேணாமா? இல்லை, அதில் ஒரு நியாய தர்மம் வேணாமா? நீங்கள் வந்து சீமான் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லி வேலை எடுத்தால் தமிழ்நாட்டில் அதை நீங்கள் மறுத்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வந்து வேலை தூக்கிட்டு பயணம் செஞ்ச அரசியல்வாதி, முதல் அரசியல்வாதி, பண்பாட்டு அரசியலை முன்னெடுத்தவர் சீமான் தான். சீமானுக்கு முப்பாட்டம்னா திருமாவுக்கு முப்பாட்டம் தானே? ஆமா, முப்பாட்டம் தான். இன்னும் சொல்ல போனா திருமாவுக்கு கூடுதல் சொந்தக்காரர் தான். ஆனால் நீங்க வந்து பௌத்த அரசியல் முன்னெடுக்கிறீங்க, பௌத்தத்துக்கு மாறிட்டீங்க, பௌத்தம் தான் எல்லாத்துக்கும் முன்னெடுக்கிறீங்கன்னா அப்போ விட்டுருங்க. எதுக்கு இங்க வர்றீங்க? கோயிலுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு போறீங்க, சிதம்பரம் கோயிலில் போய் நின்று பரிமாற்றீங்க, எடுக்கிறது சரின்னு தோன்றிருக்கும், அதனால அவர் திரும்பி இந்த பக்கம் வந்துருக்கலாம். இல்லை, அப்படி நீங்க அப்படி வரலையே. இது வந்து அந்த வேலு என்ன வேலு, சமத்துவ வேலு, அதெல்லாம் எதுக்கு உருட்டுறீங்க சார்? எதுக்கு உருட்டுறீங்க? நியாயத்தை பேசுனா நியாயத்தை பேசுங்க. நீங்க எதுக்கு வேஷம் போடணும்? எதுக்கு அங்கே வந்து உங்களுக்கு கிரீடம் தச்சு விடணும், வேலை தூக்கணும்? நீங்கள் உண்மையை தானே பேச வர்றீங்க, அதை மட்டும் பேசிட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு இந்த ட்ராமா? அது செட் ப்ராப்பர்ட்டி. அது வந்து இந்த ட்ராமா கலைஞர்கள் வந்து ஊருக்குள்ளே மேடை போட்டு நாடகம் பண்ணுவாங்களா, காமெடி. சில வேஷங்கள் பொருத்தமாக இருக்காது, அப்படி திருமாவுக்கு பொருத்தமில்லாத வேஷமாக இருக்காது. அது அவர் பேசுகிற அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எதுக்கு இந்த மாதிரி ட்ராமா? தமிழர்களாக ஒன்று சேரணும், அப்படி சேர்ந்தால் தான் ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் திருமாவளவன் சொல்கிறாரு விஜய் சீமான் 2 பேரும் வந்து பிஜேபியோட பெற்றெடுத்த குழந்தைகள்னு சொல்கிறாரு. விஜய் என்ன சொல்கிறாரு, அந்த பெரியார் ஈவேரா அந்த ஈரோட்டு கடப்பாரை வச்சு தகர்ப்போம், திராவிட தகர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சீமான் ஒரு இன்ட்ராக்ஷன். 3 பேருமே தமிழர்களாக இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இப்படி மாற்றி மாற்றி அதுதான் திராவிடத்தின் வெற்றியே அவர்களுக்குள்ள மோத விட்டு குளிர்காயிறது தான். இதில் சம்மதமே இல்லை அவங்க. ஆனால் அதிகாரத்தில் அவன் பேசுறானா வரமாட்டேங்க, அவன் பேசுறானா பாருங்களேன், சம்மந்தப்பட்டவன் பேசுறானா, அவன் பேசவே மாட்டுக்கான். 3 பேருமே சம்மதம் இல்லை பாருங்க. ராமதாஸ் ஏதாவது திராவிடத்தையே திமுகவை விமர்சித்தால் உடனே யாரை இறக்கி விடுறாங்க? ஒரு வன்னியரை வந்து இறக்கி விட்றாங்க, அவரை பேச சொல்லி. துரைமுருகனை இறக்கி விட்டுருவாங்க. இப்போ திரும்ப வேற ஏதாவது இதை பேசுறாங்க, உடனே ஆராசை இறக்கி விட்றாங்க. இப்படி ஆள்களை வச்சிருக்காங்க தமிழ் இனத்தை. ஏன்னா வந்து இவன் பேச முடியாது, பேச முடியாது இல்லை. இப்போ தமிழனை எதிர்க்கிறதுக்கு திராவிடனால முடியாதுங்க. ஒரு திராவிடன் அப்படிங்கிறது பிறமொழியை சேர்ந்தவர் தான் அவரால் முடியாது தமிழர்களை எதிர்க்கிறது. அப்படிங்கும்போது அவர்கள் இங்கே இருக்கிற ஆள்களை வந்து தங்களுடைய அடியாள்களை கீழே இறக்கி விட்டு அப்படி தான் பேசுவாங்க. இது வந்து கருணாநிதி செய்கிற யுக்தி, அவங்கள வீழ்த்துறதுக்கு. இந்த திமுகவின் அடியாள் திருமான்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இதை நான் சொல்ல வேண்டியதில்லை, அவரே ஒத்துக்கிட்டாரு. அவரே அப்படி தான் இருக்காரு. அவர் முன்கள பணியாளர். அடியாள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு உயர்வான வார்த்தை. அவர் ஒரு முன்கள பணியாளராக இருக்கார். அது வாங்குற 2 சீட்டுக்காக இந்த கூவ வேண்டியதில்லை திருமாவளவன் அவர்கள். அவருடைய லட்சணம் அந்த லட்சணத்தில் நம்ம வந்து ஐயா சார் நீங்கள் சிறுத்தை சார் அப்படின்வாங்க. இல்லைப்பா அப்படின்னு அவர் அங்கே அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த லட்சணில் இருக்கும்போது நமக்கு என்ன இதாக இருக்குது? நீங்கள் திராவிடத்தை திமுகவை நீங்கள் வந்து கேள்விக்குள்ளாக்கணும், நீங்கள் வந்து அதிகாரத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். அப்படி செய்யாமல் உட்காந்துட்டு நீங்கள் வந்து அவர்களுக்கு முன்னாடியே ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசத்தோட ஏன் இருக்கீங்க? அவனுக்கு அடி விழுது, குத்து அவனுக்கு விழுது, நீங்கள் ஏன் சார் குறுக்க வந்து விழுறீங்க? குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் ஏன் குத்து வாங்குறீங்க? நீங்கள் குத்து நேரடி இலக்கு சரியாக இருக்குது.
இலக்கு அவர்களுக்கு. நீங்கள் ஏன் அதுக்குள்ளே கொண்டு வந்து இது அயோத்திதாசர் முன்னெடுத்த திராவிடம், இது ஆதி திராவிடம்லாம் எதுக்கு நீங்கள் உருட்டுறீங்க? ஆதி திராவிடங்க இன்னைக்கு பறையர்கள்லாம் அவங்கெல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. அவர்கள்லாம் வந்து இந்த உருட்டல்லாம் இப்போ நம்புறது கிடையாது. உங்கள் கட்சியில் இருக்க சித்தக்குட்டிகள் வேணால் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போதுக்கு பறையர்கள் அரசியலை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடையாளம் போதும் அப்படின்னு அவங்க முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து அவர்களை மீண்டும் ஆதரவாளர்களுக்குள்ள அடைக்காதீங்க. இப்போ திமுக வந்து அரசியலில் ஒரு விதமான விளையாட்டு விளையாடும், சினிமாவில் ஒரு விளையாட்டு. இப்போ திடீர்னு வந்து பராசக்தி படம் வந்து ஜனவரி 10ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இதை நிறைய பேர் முன்னாடியே சொன்னாங்க, இது தேவையில்லாமல் விஜய்க்கு இதுவாக பண்ணுறதுக்காக வரும் அப்படின்னு. இந்த திமுக இந்த டேட்டு வச்சுது, பராசக்தி, ஜனநாயகன், இந்த ரெண்டும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரெண்டுமே வந்து என்னென்னா விஜய் இடத்துல சிவகார்த்திகேயனை கொண்டு வரணும், அப்படி ஒரு பூஸ்டப் கொடுக்கறதுக்கான வேலை. அந்த விஜயை தான் துப்பாக்கியை கொடுத்தாரு, சிவகார்த்திகேயன் கொடுத்தாரு, அடுத்து தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொன்னார். அது அந்த இடத்துல வந்து கருணாநிதி அவங்களுடைய அந்த பின்புலம் என்னன்னு தெரியும்ல, அந்த பின்புலத்தின் அடிப்படையில் சிவகார்த்திகேயன் முன்னெடுக்கப்படுகிறார். சிவகார்த்திகேயனுக்கு அந்த பூஸ்டப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயுடைய படம் வரும்போது போட்டியாக சிவகார்த்திகேயனை நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு யுக்தியை செய்கிறாங்க. அது தியேட்டர்களுக்கு கட்டாயமாக வந்து 2 அரங்குகளாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஆட்சி அதிகாரிகள் ப்ரமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது கூட அந்த ப்ரமோஷன் தான். அவர்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் இன்னைக்கு இதெல்லாம் வைக்கிறாங்க. அந்த பராசக்தி அப்படி ஒரு தோற்றத்தை இது பண்ணுறது, அது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு படம் தான், இல்லை மறுக்கல இல்லை. இப்போ இந்த படம் என்ன இருக்குது, இது என்ன பேசுது, என்ன அரசியலை பேசுது அப்படிங்கிறது இருக்குது. ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க சர்ச்சைகள். இங்கே தமிழ் வாழ்க, அங்கிட்டு போனால் வந்து தெலுங்கு வாழ்க ஆயிடுது. அப்படி இதுதான் திராவிடம். இதுதான் திராவிடம். நிஜம்னா தமிழர்கள் போராடினார்கள்னா தமிழர்கள் தான் போராடினாங்க. அதை தான் எங்கே போனாலும் அவன் தமிழன் இந்தி கொண்டு போனாலும் தமிழன் போராடினான்னு தான் பதிவு பண்ணும். அதான் ஒரு படைப்பு. இந்திக்கு போனோன்னா பேன் இண்டியான்ட்டு வந்து இந்தி வாழ்க்கை நாங்கள் சொல்லக்கூடாது. அதாவது அவர்கள்லேருந்து படம் வருது, பிறமொழியிலேருந்து பக்கத்து மாநில பந்துகள்லேருந்து படங்கள் இங்கே வருது. அவர்கள் சரியாக இருக்காங்க. இங்கே மொழி டப்பிங் பண்ணாலும் இங்கே சந்தை இருக்குது, வியாபாரம் ஆகுது, படம் பார்க்குறோம், ஒரு மார்க்கெட் உருவாகுது. புஷ்பா அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவி. அதுதாங்க அந்த பேன் இண்டியா வெங்காய இண்டியா ஏசி இந்தியாலாம் இங்கே வந்து கிடையாதா, தமிழன் கிடையாதான்னு கேட்குறேன். அவன் எடுக்கும்போது கரெக்டாக வந்து நான் தெலுங்கண்டா அப்படின்னு தமிழ்ல டப்பிங் வைக்கல, புஷ்பா படத்துல வைக்கிறான். சரி தானே? இப்போ நம்ம காந்தாரா படத்துல வந்து அவன் அந்த மொழியில சாமி பேசக்கூடிய மொழி வந்து அந்த மொழியில நமக்கு வெள்ளக்காரன் ஹாலிவுட்ல எடுக்கிற படத்தை கூட நம்ம டப்பிங்ல கொண்டு வந்து திருநெல்வேலி பாஷையில பேசுறான் அப்படின்னு அவன் மாத்துறான்ல. அப்படி மாத்தாம இங்க வந்து அவர்களுடைய ஒரிஜினாலிட்டியோட இங்க கொண்டு வந்து சந்தைப்படுத்துறாங்கல்ல. அந்த சந்தையை நீங்க என்ன சொல்ல வரீங்க, தமிழ் வாழ்கனா தெலுங்குலயும் தமிழ் வாழ்கன் தான் வைக்கணும். ஆமா, அப்பதானே அங்க இருக்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு புரியும், இது போராட்டம், தமிழர்களுடைய போராட்டம்னு புரியும். இல்லைன்னா நீங்க வந்து அங்க தனியா நடந்ததா தானே கற்பனை செய்யப்படும். ஏன் அப்படி மாத்துறீங்க அப்படிங்கறதான் இதுல இருக்கு. அப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி விஜய் கட்சியில் வந்து பத்திரிகையாளர்கள் அப்படின்னு ஊடகத்துல விவாத நிகழ்ச்சியில கலந்து கொண்டவங்க நிறைய பேர் வந்து விஜய் முன்னிலையில வந்து தாவேக்கல இணைஞ்சிருக்காங்க. அது நிறைய பேசப்படுறது, எதுக்கு வந்து அப்படி இணையணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தரப்பு என்ன சொல்றாங்க, ஏங்க நான் உண்மையாவே சொல்லிடுறேன், நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு. இதை உங்க பார்வையில் நீங்க சொல்லுங்க. இல்லை, அது சரிதான். இப்போ தோழர் ஃபெலிக்ஸ் வந்து சேர்ந்திருக்காரு. அவர் ரெட்ஃபிக்ஸ் ஆசிரியராக இருந்தார், மூத்த பத்திரிகையாளர். அவர் வந்து இப்போ வெளிப்படையாக வந்து அறிவிச்சு இயங்கியிருக்காரு. இது வந்து வரவேற்கக்கூடியது தான். உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. பத்திரிகையாளர் இருக்கும்போது எப்படி ஒரு கட்சி ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கும்ல. இல்லை, ஸ்டாண்டு கட்சி ஸ்டாண்டுன்னு அவசியம் இல்லைங்க, சரி தவறுகள்ங்கிறதுல அது பேசணும். இப்போ நம்ம கூட வந்து நாம் தமிழர் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம சரியா தவறான்னு பேசுகிறோம். சில விஷயங்களை வந்து இது சரிதான், சீமான் பண்ணுறது சரிதான் பேசுகிறோம். நாளைக்கு சீமான் அவர்கள் பண்ணுறது தவறு அப்படின்னா தவறுன்னு பேசுவோம். அதுதான் இது நம்மளுடைய பொதுவான பத்திரிகையாளர் பார்வை. நம்ம கூடுதலாக தமிழ் தேசியத்தின் பக்கத்தில் நின்று பார்க்கறதுனால, ஏன்னா நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து அப்படி நடிச்சுக்கிட்டு நான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக இயங்குறாங்க, அப்படி என்ன நடைமுறை நடக்குது, என்ன நிகழ்வு முன்னெடுக்கப்படுது அப்படிங்கிறத இந்த கோணத்திலேருந்து பார்க்கும்போது நம்ம அதை விமர்சிக்கணும். இது நம்ம அதே வந்து நீங்கள் நாம் தமிழரில் போய் சேர்றீங்க அப்படின்னா, நாம் தமிழரில் சேர்ந்தாச்சுன்னா நாம் தமிழர் சார்ந்த ஆளாக நீங்கள் அடையாளப்படுத்திகளில் எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி ஃபெலிக்ஸ் அவர்கள் விஜய் கட்சியில் போய் சேர்றாரு. ஆனால் இதெல்லாம் வந்து அவர்கள் ஃபெலிக்ஸ் இப்போ சேர்றாருல்ல, அது நேர்மையானது, அது வெளிப்படையானது. ஆனால் இந்த திராவிட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. அவர்கள்லாம் பொதுவான பத்திரிகையாளர். இப்போ நமக்கு எந்த இதுலையுமே இல்லை, ஆனால் நம்மளை வந்து தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. பத்திரிகையாளர் ஜெர்னலிஸ்ட் தான். உங்களுக்கு ஒரு சார்பு இருக்கலாம், பார்வை இருக்கலாம், ஆனால் அது இதில் வெளிப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய படைப்பில் வெளிப்படும் நேர்மையாக ஒரு கேள்விகளை கேட்கணும். ஆனால் திராவிட கூட்டத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பொதுவான பத்திரிகையாளர்கள். அதுதான் தமிழ்நாட்டில் அரசியல். திராவிடம் கட்சி ஆரம்பித்தோம்னா பொது தலைவர், அதே ராமதாஸ் திருமாவளவன் ஆரம்பித்தாங்கன்னா சாதி தலைவர்.
அப்படின்னு உருவாக்குறாங்களா, அதே விஷயங்கள் தான் எல்லாத்துலேயுமே வருது. அந்த வகையில் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து நேர்மையாக அவர் அந்த இதில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் நம்மகிட்ட நேர்மையாக விஜய் கட்சியின் பிரதிநிதியாக இனிமேல் பேசுவார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்மா. நன்றி. நன்றி.